அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை. அதாவது பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தனக்கே வந்தது போல எண்ணி அந்த உயிரை காப்பாற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அறிவிருந்தும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதைத்தான் இங்கிலீஷில் எம்பத்தி இல்லை நீ எம்பத்தைஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒருத்தவங்க உங்ககிட்ட எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது நீங்கள் அவங்களோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் இந்த பிரச்சனை எனக்கு வந்திருந்தா நான் என்ன ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற அந்த உணர்வை உணர்ந்துட்டு அவங்களுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகள் சொல்லலாம். இல்லை எனக்கு ஆறுதல் சொல்ல தெரியாது அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் லிசனாவது பண்ணலாம். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா, நான் இப்படி வந்தால் அப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பேன், எனக்கு இப்படி வந்தால் அப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்ம இன்னும் அவங்கள இரிட்டேட் பண்ணுற விதமாக பேசணும் அப்படின்னா ஏன்டா உன்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் அவங்களுக்கு ஏற்பட்டுரும். ஏற்கனவே அவங்களுக்கு இருக்க மனநலத்தம் இன்னும் எச்சுதான் ஆகும். ஸோ ட்ரை டு எம்பத்தைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.